ஏய் அயக்காவா, உனக்கு என்ன ஆச்சு? நீங்க தப்பான ஆள்னு நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நான் ஒன்னும் ஹயக்காவா கிடையாது. இப்பதான் என்ன மேனேஜர் சார்னு சொன்னேன். ரொம்ப நல்லது. சரி, இன்னைக்கு என் கூட டின்னர்ல ஜாயின் பண்ணிக்க முடியுமா? நாம கொஞ்சம் நிறைய பேச வேண்டி இருக்கு. அதுவும் நம்ம 2 பேரும் மட்டும். நீ மறக்க மாட்டேன்னு நம்புறேன். என்னது, என்ன டின்னருக்கு கூப்பிடுறீங்களா? அதுவும் நம்ம 2 பேர் மட்டுமா? ஆமா ஆமா ஆமா. நான் இப்ப என்ன பண்றது? சரி, வேலைய முடிச்சிட்டு நான் வரேன். ரொம்ப சந்தோஷம். நீ பொறுமையா உன் வேலையில முடிச்சிட்டு எனக்கு சொல்லு. ஓகே ஓகே. என்னம்மா டேட்டிங்கா? ஏய், இப்படி பேசாத. அப்ப டேட்டிங் தான். இந்த மாதிரி பேசாத. நீ டைம் எடுத்து பொறுமையாவே சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த மேனேஜர் தான் என்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு. அது என்னாண்டியே சொல்லிருக்கலாம்ல. மேனேஜர்! ஐயோ, ஒருவேளை பேசினதெல்லாம் கேட்டுட்டாரோ? ஓ, ஷியோரியும் நீங்களும் ஒண்ணா லஞ்ச் சாப்பிட வந்தீங்களா? ஏன்பா, உனக்கு ஏதாவது பொறாமையோ? அப்படிலாம் இல்லையே. நான் எதுக்கு உங்களை பார்த்து தேவையில்லாம பொறாமப்பட போறேன்? உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லனா நாங்களும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா. அப்படினா ஓகே, நான் உங்க கூட தான் உட்கார போறேன். ஹாயக்காவா. அமைதி. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இன்னைக்கு நான் நிறைய சாக்லேட் சாப்பிட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஷினோசா, கேண்டிஸ் ஏதாவது மிச்சம் இருக்கா? ஹாயக்காவா, ஹாயக்காவா. இத தாண்டா பிடிக்கணும் போட்டோ. இந்த மாதிரி போட்டோ எடுக்கிறது தப்புன்னு தெரியலையா உங்களுக்கு? சாக்லேட்டா? ஓ, பாதி காலி ஆயிடுச்சா? ஆமா, இந்த சாக்லேட்ல ஏதாவது ஆல்கஹால் கலந்திருக்கா என்ன? இருக்கலாம். ஏய், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன விடு. என்னடா இது புது கூத்தா இருக்கு? என்னைக்கும் இல்லாததால இருக்கு. தெரியலையே. ஒருவேளை நம்ம சாக்லேட் கொடுத்திருந்தா நமக்கும் இப்படி ஆயிருக்குமோ? ஷினோசாக்கி, என்ன அப்படி பார்க்காத. நான் ஒண்ணும் அந்த மாதிரி தப்பாலாம் நினைக்கல. இவனே மாட்டிக்கிட்டான். இந்த மாதிரி என்ன சந்தேக கண்ணோட பார்க்காத. என்னாச்சு? எனக்கு மேனேஜர், நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு மேல என்னால இத மனசுல வச்சிட்டு இருக்க முடியாது. அப்படின்னா ஒருவேளை இவ வந்து மேனேஜர் கூட மேனேஜரும் இவளுமா? இல்ல இல்ல, என்னோட இமேஜினேஷன் கேவலமா போதே. மேனேஜர், கிட்ட போகாத, கொஞ்சம் பின்னாடியே நில்லு ஷியோரி. இந்த கம்பெனிக்காகவும் உங்களுக்காகவும் நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். அதனால நான் இன்னில இருந்து கடுமையா உழைக்க போறேன். இது ஏன் நீ சொல்ல வந்த? ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு பொண்ணு இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. பொண்ணு பக்கத்துல வருவோம் தூக்கிட்டு நின்றுச்சு. முடியல.